அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல ஒரு பெரிய நிலச்சரிவு, ஒரு வெள்ளம், ஒரு மேக வெடிப்பு எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. சரிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டனால, உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய உத்தரகாசி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய தராலி அப்படிங்கிற பகுதி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. எதனால அப்படின்னா, கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டு இந்த கீர் கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு நதி இருக்கும். சரிங்களா? கீர் கங்கா நதியில வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால, நமக்கு இந்த கிராமங்கள், இந்த படத்துல பார்த்த மாரி, நீங்க ரீல்ஸ்ல பார்த்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ, எந்த நதியில இந்த ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன? அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கிளவுட் பர்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்ப அதிக அளவுல மழை பெய்யறத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்திய வானிலைத்துறை என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரத்துல 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால 100 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் அல்லது 10 சென்டிமீட்டர்ல ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து என்னன்னு சொல்றாங்க? கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு விஷயம் தான். 10 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும். ஆர் எல்ஸ் 100 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் 1 ஹவருக்கு இருக்கணும். அது வந்து 10 to 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரீஜன்ல இருந்துச்சுன்னா, அது கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீர்கங்கா நதியோட கேட்ச்மென்ட் ஏரியால இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டனால, நமக்கு ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? இது ரிலேட்டடா பார்க்குறப்ப நமக்கு இத வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005ல வந்து வந்திருக்கும் நமக்கு. ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ, அடுத்தது டிடிஎம்ஏ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கப்படுது. என்டிஎம்ஏ அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் தலைமையில இருக்கும். எஸ்டிஎம்ஏ அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் தலைமையில இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ஏ அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில இருக்கும். ஓகேவா? இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 12 டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் வந்து இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட்க்கு கீழ. சைக்ளோனு, சுனாமி, ஃப்ளட்டு, கிளவுட் பர்ஸ்ட், அவலாஞ்ச், பெஸ்ட் அட்டாக், ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த மாதிரி நிறைய 12 விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு இந்த 12ம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு நேஷனல் லெவல்ல நேஷனல் பாலிசி ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2009ல வந்திருக்கும். அடுத்தது நேஷனல் பிளான் ஆன் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது 2018ல வந்திருக்கும். இதை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப நமக்கு ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. இது 2005ல இருந்து 2015 வரைக்கும் இருக்கும். அடுத்தது சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது 2015ல இருந்து 2030 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி சிடிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சிடிஆர்ஐ அப்படிங்கிறது கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை உருவாக்குனது யாருன்னா இந்தியா தான். எப்போனா 2019ல நியூயார்க்ல வச்சு நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். சரியா? இது எல்லாமே டிசாஸ்டர்னா என்ன, அதோட தொடர்பு படுத்தி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்ததான் இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்றாற்றுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவர்க்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு என்ன வரும் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யணும். நமக்கு வராத விஷயத்த போய் செஞ்சாலும் அந்த இடத்துல தீமை தான் வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. திருக்குறள் எண் 469 அதிகாரம் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கல்லூரிகளில் இன்று முதல் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தமிழக உயர்கல்வித்துறையும் தமிழக இணைய கல்விக் கழகம்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் அகாடமியும் சேர்ந்து இதை பண்றாங்க. இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாணவர்கள் மத்தியில தமிழ் மொழியோடைய பெருமிதங்களையும் தமிழர்களுடைய மரபுகளையும் மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. தமிழ் மொழியோட பெருமைகள், தமிழர்களுடைய மரபுகள், அது எல்லாத்தையும் மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி கல்லூரிகள்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய 3ஆம் கட்டம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அப்படிங்கிற செய்தியை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.